Hello guys, welcome to my YouTube channel experiencesofme. நான் தான் தனுஷ் சர்மா. இந்த வீடியோவில் நான் வந்து பெஸ்ட் TWC இயர்ஃபோன்ஸ் அண்டர் 1000 rupees நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 months யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரிவ்யூ போடுறேன். அதுக்கு மேலே சேனல் எல்லாம் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. போன வீடியோ பார்க்கலன்னா இங்கே லிங்க் தரேன் பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாங்களா? கைஸ், இதான் நம்மளோட நாய்ஸ் பட்ஸ். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை திறந்தோம்னா நம்மளோட ரிஷப் பந்தன் இருக்கார். இதை ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில். அப்புறம் நம்ம திறந்தால் நம்மளோட நாய்ஸ் பட்ஸ் வந்துருச்சு. பிளாஸ்டிக் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணால் ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹேண்ட் ஃபீலு. உள்ளே 2 பட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்ததாக பாக்ஸ்க்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா வந்து USB Type C கேபிள் சார்ஜிங்க்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு டிசைன் அண்ட் ஃபிட்டிங் பார்க்கலாம். முதல்ல டிசைன் பொறுத்தவரை நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. குட் குவாலிட்டி பிளாஸ்டிக், ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்புறம் இயர்பட்ஸும் சரி, அந்த சார்ஜிங் கேஸ் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபிட்டிங் பொறுத்தவரை எனக்கு பொறுத்தவரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கே ஒரு சூப்பராகவே இருக்குது. அப்புறம் நான் வந்து இதை வந்து ஒரு ஜாக்கிங் அப்புறம் வந்து சும்மா ஓடி வாக்கிங் அப்போலாம் பார்த்தேன். ஃபிட்டிங் என்ன பண்ணாலும் விழ மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் லைட்டாக பெயின் வருதுன்னு சொல்லி. என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அடுத்ததாக இப்போ நம்மளோட வந்து நம்ம சாங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேஸு எல்லாம் மினிமலிஸ்டிக்காக இருக்குது. எதுவும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு மியூசிக் லெவலுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். 900 rupeesக்கு இது TWSல ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 900 rupeesக்கு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் இப்படி இருக்குமான்ட்டு. ஆனால் நல்லா இருக்குது. சூப்பரான ஆடியோ குவாலிட்டி. உங்களுக்கு ஆடியோ பொறுத்தவரை நல்லா இருக்குது. 8 தரலாம் அவுட் ஆஃப் 10க்கு. कसूर है क्या कर रहे हो मेरे जो डाय मेरे को फीलिंग नहीं तुम्हारी फीलिंग है तुम्हारी मेरे को फीलिंग नहीं साडा कुत्ता कुत्ता साडा कुत्ता कुत्ता पक पक पक. அப்புறம் இதோட சார்ஜிங் பற்றி பார்த்தோன்னா சார்ஜிங் Type C கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட 4 hours வருது. ஃபுல் சார்ஜரை கிட்டத்தட்ட 2 hours ஆகுது கைஸ். அப்புறம் இதோட கால் குவாலிட்டி அப்புறம் மைக் குவாலிட்டி பார்க்கலாம். கால் குவாலிட்டி பொறுத்தவரை சூப்பர் அமேசிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். வந்து ஆடியோவும் நல்லா நமக்கு வந்து வருது. எந்த ஒரு ப்ளூடூத் டிஸ்ட்ராக்ஷன், Bluetooth 5 கொடுத்தனால ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. ஹலோ சுபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? மைக் குவாலிட்டி எல்லாரும் வந்து ஃபோன் மைக்கோடே நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஃபோன் மைக்கோடே குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஆடியோ பேசவும் ரொம்ப ஹாப்பி வித் தி இயர்ஃபோன் கைஸ். ஓவராலாக நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு TWS பர்ச்சேஸ் பண்ணேன். 900 rupeesக்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோட ஒப்பீனியன் வந்து 900 rupees நீங்கள் TWS வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கைஸ், லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.